அல்லாஹ்வை நம்பினால் போதும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாதுஹு. அன்பான சகோதரர்களே, சகோதரிகளே, இன்று நாம் சிந்திக்கப் போகும் தலைப்பு அல்லாஹ்வை நம்பினால் போதும். வாழ்க்கையில் சில நேரங்களில் எல்லா கதவுகளும் மூடப்பட்டு விட்டது போல தோன்றும். எவ்வளவு முயற்சி செய்தாலும் வெற்றி கிடைக்காது. துவா செய்தும் பதில் கிடைக்கவில்லை என்று தோன்றும். மக்கள் உதவ மாட்டார்கள், நண்பர்கள் விலகிச் செல்வார்கள். அப்போது ஒரு முஃமின் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வை நம்ப வேண்டும். ஏனெனில் மனிதர்கள் கைவிடலாம், ஆனால் அல்லாஹ் ஒருபோதும் கைவிட மாட்டான். தவக்குல் என்றால் என்ன? தவக்குல் என்பது முயற்சி செய்யாமல் இருப்பது அல்ல, முயற்சி செய்துவிட்டு முடிவை அல்லாஹ்விடம் ஒப்படைப்பது. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், எவர் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை வைக்கிறாரோ அவருக்கு அவனே போதுமானவன். சூரத்து தலாக் அவசமானவன். இந்த சுப்ஹானல்லாஹ். இந்த வசனத்தில் அல்லாஹ் உதவுவேன் என்று மட்டும் கூறவில்லை, நானே அவனுக்கு போதுமானவன் என்று கூறுகிறான். மூசா அலை அவர்களின் நம்பிக்கை நபி மூசா அலை அவர்களும் அவர்களின் சமூகமும் கடலின் முன் நின்றார்கள். பின்னால் பிறவ்னின் படை, முன்னால் கடல். மக்கள் கூறினார்கள், நாம் பீடிப்பட்டு விட்டோம். ஆனால் மூசா அலை அவர்கள் கூறினார்கள், இல்லை, நிச்சயமாக என் இறைவன் என்னுடன் இருக்கிறான், அவன் எனக்கு வழி காட்டுவான். சூரத்து ஷூஅரா யுரிவதை நோரோ ஷிப்னதி. அதன் பிறகு என்ன நடந்தது? அல்லாஹ் கடலை பிளந்தான், வழியில்லாத இடத்தில் வழியை உருவாக்கினான். இப்ராஹிம் அலை அவர்களின் நம்பிக்கை. இப்ராஹிம் அலை அவர்களை நெருப்பில் எரிந்தார்கள். அந்த நெருப்பு மனிதனை சாம்பலாக்கும் அளவுக்கு பெரியதாக இருந்தது. ஆனால் அவர் அல்லாஹ்வை நம்பினார். அல்லாஹ் கூறினான், நெருப்பே, இப்ராஹிமுக்கு குளிர்ச்சியாகவும் பாதுகாப்பாகவும் இரு. சூரத்துல் அன்பியா 20. அந்த நெருப்பு அவருக்கு தீங்கு செய்யவில்லை. ஏனெனில் அவர் அல்லாஹ்வை முழுமையாக நம்பினார். கஷ்டங்கள் ஏன் வருகின்றன? சிலர் கேட்கிறார்கள், நான் தொழுகிறேன், துஆ செய்கிறேன், அப்படியிருந்தும் ஏன் கஷ்டம் வருகிறது? அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் சொர்க்கத்தில் நுழைவீர்கள் என்று நினைக்கிறீர்களா? உங்களுக்கு முன் சென்றவர்களுக்கு வந்த சோதனைகள் உங்களுக்கு வராமல்? சூரத்துல் பகரா இன்வி இயோண்ட பொன்னோரி. சோதனைகள் அல்லாஹ்வின் கோபத்தின் அடையாளம் அல்ல, பல நேரங்களில் அது அல்லாஹ்வின் அன்பின் அடையாளம். யூனுஸ் அலை அவர்களின் சம்பவம், மீனின் வயிற்றில் இருள், தனிமை, எந்த உதவியும் இல்லை. ஆனால் அவர் அல்லாஹ்வை நம்பினார். அவர் கூறிய தூவா லா இலாஹ இல்லா அந்த சுப்ஹானக இன்னிகுந்து மினல் ஜாலிமீன். அல்லாஹ் அவரை காப்பாற்றினான். அல்லாஹ் நம்மை மறக்கவில்லை. சில நேரங்களில் நாம் தனிமையாக உணரலாம், யாரும் என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நினைக்கலாம். ஆனால் அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன். சூரத்துல் பகரா இன்பி எத்தரும்பைனப்பு. நீங்கள் அழும் கண்ணீரை அல்லாஹ் பார்க்கிறான், நீங்கள் சொல்லாத வேதனையையும் அல்லாஹ் அறிவான். பொறுமையின் வெகுமதி. அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக பொறுமையாளர்களுக்கு கணக்கின்றி கூலி வழங்கப்படும். சூரத்து சுமர் சொந்து நொங்கவந்து. இன்று நீங்கள் பொறுமையாக இருக்கலாம், நாளை அல்லாஹ் உங்கள் வாழ்க்கையை மாற்றலாம். நம்பிக்கை இழக்காதீர்கள். அல்லாஹ் கூறுகிறான், அல்லாஹ்வின் கருணையை பற்றி நம்பிக்கை இழக்காதீர்கள். சூரத்து சுமர் தொம்து நும்பமும். இந்த வசனம் ஒவ்வொரு முஸ்லிமின் இதயத்தில் இருக்க வேண்டும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அல்லாஹ் அதை விட பெரியவன். இன்று ஒரு முடிவு எடுப்போம், தொழுகையை பாதுகாப்போம், மத்தல தினமும் குர்ஆன் ஓதுவோம், மத்தல அதிகமாக துஆ செய்வோம், மத்தல அல்லாஹ்வின் மீது நல்லெண்ணம் வைப்போம், மத்தல எந்த சூழ்நிலையிலும் நம்பிக்கை இழக்க மாட்டோம். தள்ள முடிவு துஆயா அல்லாஹ், எங்கள் இதயங்களை உன் மீது நம்பிக்கை வைக்கும் இதயங்களாக ஆக்குவாயாக. சோதனைகளில் பொறுமையையும் கஷ்டங்களில் உறுதியையும் வழங்குவாயாக. எங்களை நேர்வழியில் நிலைநிறுத்தி ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை வழங்குவாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.